Hello friends, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாஃப்ட்டான ராகி புட்டு எப்படி பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ராகி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். salt பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போதும். அதுக்கு அப்புறம் இத நல்லா mix பண்ணிட்டு தண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீங்க மாவு கலக்கணும். ஒரே அடியா நீங்க தண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடும். உங்களுக்கு அந்த புட்டு மாவோட அந்த சரியான பதம் உங்களுக்கு வராது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தண்ணி விட்டு இதே மாதிரி நீங்க கலந்துக்கங்க. இந்த மாவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில பிடிக்கும்போது மாவு வந்து பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு நீங்க மாவு நல்லா கலந்து விடணும். இத பாருங்க இந்த மாதிரி மாவு பிடிக்கும்போது உங்களுக்கு பிடிக்கவும் வரணும். ப்ளஸ் ட்ரையாவும் இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்ல மாவு கலந்த பிறகு இது ஒரு சின்ன டிப் இருக்கு. நீங்க இந்த டிப் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டான புட்டு கிடைக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாவு இருக்குலையா அத மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். மிக்ஸி ஜார்ல வந்து நீங்க அப்படியே ரன் பண்ண கூடாது. விப்பர்ல ஒரு 2ல இருந்து 3 முறை நீங்க விப் பண்ணினா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு லம்ப்ஸ் இல்லாம நல்லா ட்ரையான பொடி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க லம்ப்ஸ் எதுவுமே இல்லாம உங்களுக்கு கரெக்ட்டான பதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாவு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். புட்டு வந்து உங்களுக்கு மேக் பண்றதுக்கு. இப்போ இதுல வந்து கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நீங்க mix பண்ணிக்கங்க. mix பண்ணிட்டு இப்போ புட்டு மேக்கர் எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு லேயர் வந்து தேங்காய் துருவல், இன்னொரு லேயர் மாவு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த புட்டு மேக்கர் அடி பாத்திரம் இருக்கு இல்லையா அதுல தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த லேயர் ஃபில் பண்ணிரலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க இது மாவு ஃபில் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி மாவு போட்டு நீங்க பிசைய கூடாது. அதாவது ஸ்டஃபிங் உள்ள வைக்க கூடாது. ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ அந்த லேயர் உங்களுக்கு கரெக்ட்டா வராது. சாஃப்ட்டாவும் இருக்காது. அதனால டம்ப் பண்ணாம அப்படியே லைட்டா நீங்க இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் தேங்காய் அப்புறம் மாவு அந்த மாதிரி லைட்டா நீங்க போட்டா போதும். அத போட்டு ரொம்ப டம்ப் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நீங்க லைட்டா போட்டு விட்டா போதும். இப்போ லாஸ்ட் லேயர் வந்து தேங்காய் துருவல் சேர்த்து நாம இத மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்டீம் குக் பண்ணலாம். அந்த மிக்ஸி ஜார்ல நம்ம விப்பர் பண்றோம் இல்லையா அந்த மெத்தட் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அப்ப வந்து அந்த ராகி புட்டு வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டா இருக்கும். அதே மாதிரி அந்த லேயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடையாம அழகா வரும். அந்த மெத்தட் நீங்க மிஸ் பண்ணாம பண்ணுங்க. இப்போ நம்ம லேயர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அந்த புட்டு மேக்கர் அடி பாத்திரம் இருக்கு இல்லையா அதுல தண்ணி நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்டீம் குக் பண்ணலாம். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. ஸ்லோ ஃப்ளேம் வேண்டாம், ஹை ஃப்ளேமும் வேண்டாம். மீடியம் ஃப்ளேம் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப பார்க்கலாம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த புட்டோட ஸ்மெல் வருது. பாருங்க சூடா பாக்கும்போதே எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இப்போ வந்து இத மெதுவா உடையாம வரதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா எடுக்கணும். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்மகிட்ட அந்த உடன் கரண்டி இருக்கும் இல்லையா அந்த கரண்டி வச்சு நீங்க மெதுவா எடுக்கலாம். ஏனா இந்த புட்டு மேக்கர் கூட உங்களுக்கு ஒரு ஸ்டிக் கொடுப்பாங்க. ஆனா அது வந்து சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா உங்களுக்கு சிலப உடைய சான்ஸ் இருக்கு. நீங்க இந்த மாதிரி லாங் ஸ்டிக் அப்படி இல்லனா இந்த மாதிரி உடன் கரண்டி எடுத்து நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு உடையாம அந்த மாதிரி அழகா வரும். அத மாதிரி ஸ்லோவா எடுங்க. ரொம்ப ஃபாஸ்டா எடுக்க வேண்டாம். இப்போ சூடான நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவு பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாத்தீங்களா? பிரமாதமான ராகி புட்டு ரெடியா இருக்கு. இந்த புட்டு வந்து நீங்க கடலை கறி இருக்கு இல்லையா அதோட சர்வ் பண்ணீங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா அது கடலை கறி தான். வேற எந்த சைடு டிஷ்ஷும் உங்களுக்கு இதுக்கு சூட் ஆகாது. அப்படி இல்ல நீங்க பப்படம் இருக்கு இல்லையா கேரளா பப்படம் அது கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதிலேயே வந்து நெக்ஸ்ட் ஸ்வீட் புட்டு எப்படி பண்ணலாம்ங்கறத இதல பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ராகி புட்டு ரெடியா இருக்கு இல்லையா அதுல ஒரு லேயர் எடுத்துக்கலாம். அதுல வந்து இந்த மாதிரி கரண்டியால மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய் துருவல் நான் ஏற்கனவே அந்த புட்டு பண்ணும்போது நான் ஆட் பண்ணதால் இதில் தேங்காய் சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் இனி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கோம். நெய் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சூடாக அந்த புட்டு சூடாக இருக்கும்போது நீங்கள் சேர்க்கணும். ஆறின பிறகு சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி சர்க்கரையும் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்தா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.